ஹாய் பாஸ் கேர்ள்ஸ், வெல்கம் டு த டெக்னாலஜியா. ஸோ இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் கேம் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எக்கச்சக்கமான சூப்பராக இருக்க போகும். நம்ம இந்த ரொம்ப ஃபைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? லெட்ஸ் கண்ணா. ஸோ ஸ்டார்டிங்கே எனிமி வந்துட்டான். ஓ மை காட் ஷூட் பண்ணிட்டேன் கரெக்டாக. எப்படியோ கரெக்டாக ஷூட் பண்ணிட்டேன். இது நல்லாயிருக்கும். நம்ம 13 வந்துடுவோம். கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிப்போம். அங்கே யாரோ சண்டை போடுறாங்க. ஓ நீயா? ஷூட் பண்ணிட்டேன். இதோ இதில் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த கேமு. இதில் நான் 2 வாட்டி ஜெயிச்சிருக்கேன். இங்கே ஒரு ஷூட்டு ஷூட். இதில் நான் நிறைய எடிட்டிங் வேறு பண்ணியிருக்கேன். புது எடிட்டிங்ஸ் இதெல்லாம் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன். மொத்தமாக 12 மினிட்ஸ் இருக்கும். சரி, கேமுக்குள்ளே போயிடலாம். எங்கடா யாருமே கைஸ் யாருமே காணும் கைஸ். எங்கே தான் போயிருக்காங்க அந்த கைஸ் அங்கே இருக்கானு. ஷூட் பண்ணிட்டேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனா ஷூட் ஆகும். காமெடியாக இருந்துச்சு கைஸ். அதை நீங்கள் பார்த்துருக்கணும் கைஸ். நம்ம கோல்டு வாங்கிட்டோம். கோல்டு ஒன்றா. ஆனால் கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு வர போகிறோம். எப்படியாவது நமக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 10 டைமண்ட்ஸ். எப்போ கைஸ் பேட்சஸ் கிடச்சிருக்கு. ஓகே, கில் பேட்ச். நம்ம தான் சூப்பராக கில் பண்ணுவோம். நம்ம எப்படியாவது இல்லை ஜெயிக்கணும் கைஸ். எனிமீஸ் போனிட்டாங்க கைஸ். ஆனால் இன்னொரு சான்ஸ் வச்சா இந்த வாட்டி கூட ஜெயிச்சிடுவேன். சூப்பராக விளையாடுவேன் கைஸ் நான்லாம். சரி, கன்று ட்ரை பண்ணலாம் கைஸ். கன்று இல்லைன்னா இந்த கேஸ் வாங்கலாம். இது வாங்க முடியாது. கன்று வாங்க முடியும், ஆனால் கன்று வாங்க முடியும். இது வாங்கியிருக்கேன் கைஸ். நல்ல கன்னாக வரணும் கைஸ். ஒரு மொக்க கன்னாக வருது எனக்கு எப்போ பார்த்தாலும். இந்த கன்று வேஸ்ட்டு தான். கன்ஃபார்ம் வேஸ்ட்டு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸி தான் கைஸ். செல் பண்ணிடுறேன். அதுவும் செல்லு தான். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் வேஸ்ட்டு கைஸ் கன்று. அந்த கன்று ரொம்ப ரொம்ப மொக்கையான கன்று. இது மட்டும்தான் எனக்கு பெஸ்ட்டு கன்று. சரி, இப்போ கேம்குள்ளே போயிடலாம். நம்ம தான் இப்படியாவது ஜெயிப்பு போகிறோம். ஆனால் யாரோ நம்ம 4 கில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கைஸ். நம்ம 4 கில் பண்ணிடணும், ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வருவோம். நம்ம இப்போ எத்தனை கில்லு? 1 கில் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கில்லு பண்ணணும். அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. அவன் எப்படி தூங்கினான் பார்த்தீங்களா கைஸ்? அந்த பொண்ணு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு கைஸ். அங்கே பாருங்க, டம்மு நீங்கள் பார்த்துருக்கணும். சூப்பராக இருந்துருக்கும். அந்த பொண்ணு அப்படியே தூங்கி இருந்துச்சு. நான் பார்த்தேன். அதை நான் இது ரெக்கார்ட் பண்ண கூட காமெடியாக தான் இருந்துச்சு எனக்கு. இன்னும் யாருமே தெரில. நம்ம தான் ஃபஸ்ட்டு தானே. 6 கில் பண்ணியிருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு. எப்பவுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு கைஸ். எதுக்குன்னா ருத்தேஷ் டெக்னாலஜியா. கில்லு அங்கே ஒரு கில்லு. இப்போ நம்ம 8 கில் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ நம்ம 3 கேம்னா 12 மினிட்ஸ். இது ஒரு மினிட்டா 2 மினிட்டா கிடைக்கும். அங்கே இருக்காங்க. என்ன கைஸ், அது பார்க்காமையே கண்ணு தெரியாமல் போகுது. மேலே கலர் டக்கில் பண்ணிட்டேன். இது அங்கே போச்சு. அப்படியே விழுந்துட்டான். அதான் ஒரு வாட்டி பீஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா விழுந்துடுறாங்க. எப்படின்னு தெரில. ஆனால் அந்த சைடு டம்மு. அங்கே ஒரு ஷூட். அங்கே தான் அங்கே ஒரு கில்லு கைஸ். தூரத்துலேருந்து கூட கரெக்டாக கில் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த கேமு நான் டேலன் ஃபெட்ரிக் கூட விளையாடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியாது. அவங்க ராப்ளாக்ஸ் விளையாட மாட்டாங்க. ஆனால் என்ன கைஸ் இது அப்படியே சொருக்கி வந்துச்சு. நம்மளும் அப்படி பண்ணலாம். பண்ணேனே என்ன கைஸ் இது? மறுபடியும் ஏதோ ஆச்சு. அங்கே இருக்காங்க. இப்படி தான் சொரிக்கிறாங்க. என்ன கைஸ் கில் ஆகிட்டேன். கரெக்டாக விளையாடணுங்க. தப்பாக விளையாடுறேன் நான். என்னன்னு தெரில.
தோ அங்கே இருக்கான் தொங்க அங்கே ஒரே ஷாட் நம்ம ஈஸியாக அங்கே ஷூட் பண்ண அங்கே இருக்கான் அவுட்டே. அங்கே யாரோ இந்த மாதிரி இருந்துச்சு அங்கே நான் கரெக்டாக ஷூட் பண்ணியிருப்பேன். அங்கே அவனே தான் கைஸ், மறுபடியும் அவனே தான். அவன் என் கைக்கு சரியாக வாட்டி மாட்டிருக்கான். அவன் இவன் இப்படி இருக்கான், டைனோ கிட் மாதிரி இருக்கான் அவன் பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அங்கே ஒரு ஷூட்டு, அப்புறமா அது அங்கே கரெக்டு அங்கே இருந்துச்சு. அங்கே ஒரு ஷூட், நெக்ஸ்ட் அங்கே தான் அங்கே ஒரே ஷாட். காய்ஸ் அவன் வந்து மறுபடியும் மாட்டிக்கிட்டான். காய்ஸ் என் பின்னாடி யாரோ இருக்காங்க. காய்ஸ் இது ரொம்ப ஈஸி தான். காய்ஸ் எப்படி காய்ஸ் இது விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ஒருத்தன் இருக்கான், நான் கிடைச்சான், ஜூம் பண்ணிருக்கேன். காய்ஸ் என் பின்னாடி யாரோ இருக்காங்க. காய்ஸ் அங்க ஒருத்தன் இருக்கான், ஷூட் பண்ணிடலாம். காய்ஸ் அங்க ஒரு இடத்துல ஸ்பான் ஆயிட்டே இருக்காங்க, அங்க மட்டும் கிடைச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். அங்க இருக்கான், ஷூட் பண்ணிடலாம். அங்க பாத்தீங்களா புல்லட்டோட ஓட்டை. இது வந்து ஸ்பான்ஸ்ல செஞ்சு நினைக்கிறாங்க. மேலே யாராவது இருந்தா பார்க்கலாம். காய்ஸ் யாருன்னு பார்த்தீங்களா? நிக்லேஷ். காய்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஷூட். இது நல்லா இருக்க போகுது காய்ஸ். அங்கே ஒரு ஷூட், இங்கே ஒரு ஷூட். டே நிக்லேஷ் எங்கடா இருக்க? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா சாமி. டே நீ இருக்கடா, நீ அங்கே ஸ்டாச்சு மாதிரி இருக்க. நான் டெய்லி ஒன்று அட்டாக் பண்ணுறேன். ஓ வெளியில் வந்துட்டேன், ஏன் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இன்னொரு கேம் பிளே விளாட்லாம். நாளை பை பண்ண முடியாது, எனக்கு ராப்ளாக்ஸ் என்ன அது இல்லை, அவ்வளோலாம் இல்லை. அவ்வளோ ராப்ளாக்ஸ்லாம் கேட்க கூடாது. ஜாயின் எல்லாம் இருங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு கைஸ் நீங்கள் இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். அதோ ப்ளே கிளிக் பண்ணலாம். இந்த வாட்டி அதுவும் தோற்கக்கூடாது. நம்ம 2 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஒரு டைம் ஜெயிச்சிடணும், அதுதான் நம்ம சேலஞ்ச். 3 டைம்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் நம்ம சேலஞ்ச்னால. கைஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பின் இருக்குது, அது யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரியா சரி இருங்க கைஸ், மறுபடியும் ஜாயின் ஆகலாம். கைஸ் இந்த வாட்டி மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இதோ சூப்பராக இருக்கும். கைஸ் இந்த வாட்டில் நான் 2 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கேன்ல, 1 crore லைக்ஸ் வேணும். 1 crore லைக்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும் கைஸ், ப்ளீஸ். நான் உள்ள பண்ணிட்டேன். நான் கைஸ் இந்த கேம் நல்லா இருக்கு கைஸ், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ஆனால் எப்படி கைஸ்? ஓப்போ யாரும் கில் பண்ணா என்ன? கைஸ் யார் கில் பண்ணதே தெரில கைஸ். கோவமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் அப்போ மறுபடியும் கில் பண்ணா? யாருன்னு கில் பண்ணா? அதெல்லாம் ஹேக்கருன்னு சொல்கிறாங்க. அந்த க்ரீன் கலர் ஒருத்தர் இருக்கானே, அவன் ஹேக்கருன்னு நினைக்கிறேன். அவன் ரூபத்தை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். அவனோட ட்ரெஸ் அதெல்லாம் மறுபடியும் அட்டாக். யார் அடிக்கிறாங்களே தெரில. அங்கே ரிவ்யூ யாரா அது? நான் 9th பிளேஸா? இல்லை 9th பிளேஸ் கிடையாது. 1 2 3 4 5 6 7th பிளேஸ். மறுபடியும் அட்டாக்கு. இப்போ 9தா? இல்லை 7th தான். அங்கே ஒரு அட்டாக்கு. அங்கே இருக்கான். அப்போ மறுபடியும் ஒரு அட்டாக். காய்ஸ் இங்கெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ். எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரில. ரோல் பிளேயர் ஒரு செகண்டில் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரில. அங்கெல்லாம் இருக்கான். ஹேக்கர் அட்டாக் பண்ணிட்டேன். பின்னாடி கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்டா அவனுக்கு பின்னாடி கண்ணுக்கு. மறுபடியும் அட்டாக்கு. காய்ஸ் யாரும் அடிச்சுட்டே இருக்காங்க. 9th பிளேஸ் கிடைக்கிறாரு. இல்லை நான் 7th பிளேஸில் தான் இருக்கேன். 7 அட்டாக்ஸ். இல்லை 8th பிளேஸ். 8 ஆமாம் 8th பிளேஸ் தான். அது 9th மறுபடியும் ஹேக்கர் அட்டாக் போயிட்டான். நிறைய வாட்டி ஹேக்கர். 9தா? இல்லை ஆமாம் இல்லை 8th பிளேஸ் தான். ஸ்லைடு நம்ம ஈஸியாக ஷூட் பண்ணவே முடியல அதில். மறுபடியும் கில் அட்டாக்.
எவ்வளோ வாட்டி அட்டாக்னு தெரில கைஸ். ஒரு 10 வாட்டி. இதோ மறுபடியும் அட்டாக். யார் அட்டாக் பண்ணா? ஹேக்கர் தான். நான் நான் நிக்லேஷ் சூப்பர் நிக்லேஷும் பேசுகிறேன் கைஸ். ஆக்சுவலி என்னோட சேனலுக்கு கைஸ் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சூப்பர் நிக்லேஷ் சூப்பராக ஆடுவாங்க கைஸ் இந்த கேம் நான் தான் சொல்லல ஃபஸ்ட்டு. இந்த கேம் அவன் தான் சொன்னான். இந்த கேம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எனக்கு நிக்லேஷ் தான் சொன்னான். நல்லா இருக்கும்ண்ணா விளையாடு யூடியூப் சேனலில் போடுன்னு. அதனால தான் இந்த கேம் விளையாடுறேன். மறுபடியும் அட்டாக். 0 ரிவாட்ச். நான் லாஸ்ட்டில் தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து நான் வந்து என்னோட கிராண்ட் மதரோட வீட்டுக்கு போயினதுக்கு கைஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சிருக்கலாமா? ஆனால் கைஸ் நான் கேட்டேனே கைஸ் 2 வாட்டி நான் ஜெயிச்சா இதோ நீங்கள் 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தரணும்னு நான் சேலஞ்சு போட்டேன். இப்போ நான் 2 வாட்டி ஜெயிச்சிருக்கேன். நீங்கள் 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தரணும் கைஸ். ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக்ஸ். இந்த வீடியோவுக்கு மட்டும் 1 crore லைக் வச்சா சூப்பராக இருக்கும். சரி இப்போ செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். அதை பை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த வாட்டி நல்ல கன் கிடச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். பாடுறா நல்ல கன் கிடைக்குமான்னு. டேய் அப்படி சொல்லாதடா. நீ சொன்னா கிடைக்காது. இது காமன் கிடச்சிருக்கு. ஆமாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் காமன் தாங்க கிடச்சிருக்கு. இந்த கன்று வேஸ்ட். செல் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் விளையாடுறதுக்கு அப்புறம் நான் டிஃபால்ட்டர் தான் வச்சுப்பேன். ஆமாம் நானும் டிஃபால்ட்டர் தான் வச்சுருப்பேன். எதுக்குன்னா டிஃபால்ட்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது வந்து 5.8 மில்லியன் ஆமாம் பவர். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் அந்த தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் பை. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.